செட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு பைத்தானில். இது எப்படி லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி போல் இது ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா டைப்பு. இதுவும் மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே டிக்ஷனரிலையும் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். குழப்பிக்க வேணாம். டிக்ஷனரியில் கண்டிப்பாக கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே இருக்கும். இதில் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் அன்ஆர்டர்டு, அன்சேஞ்சபிள், அன்இண்டெக்ஸ்டு. அப்படின்னா என்னென்னா அன்ஆர்டர்னா இதை வந்துட்டு இதுக்கு ஆர்டர் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் கொடுத்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அன்சேஞ்சபிள்னால் வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியாது. அன்இண்டெக்ஸ்னால் இதுக்கு இண்டெக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு வேல்யூ புதுசாக ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது எப்படிங்கிறத இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ செட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, இப்போ வந்துட்டு எம்டி செட்டு இந்தமாரி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி ப்ராக்கெட் கொடுத்தா இது டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிடும். அப்போ செட்டு எப்படி தான் க்ரியேட் பண்ணணும்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு செட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஒரு எம்டி செட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி கூட இதை பார்க்கலாம். பிரிண்ட்டில் எஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு எம்டி செட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூஸை அதை ஆட் பண்ணலாம். இப்போது 20, 30. இப்போ நான் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். 20ங்கிற 30 வேல்யூ ஆடாது. இதுவே நான் வந்துட்டு 20யை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ரிப்பீட் பண்ணால் இதுதான் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாதில்ல. இப்போ நம்ம 20 ஆட் பண்ணாலும் ஒரு வாட்டி தான் 20ங்கிறது நம்ம டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஏன்னா செட்டோட அட்வான்டேஜே என்னென்னா டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. இப்போ நான் எத்தனை வாட்டி 20 கொடுத்தாலும் ஒரு வாட்டி தான் அது 20 ஆட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு 20, 30, 40 மூணும் டிஃப்ரெண்ட்டு. பாக்கி எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நம்ம எடுத்தோடனே 20 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் எடுத்தோடனே சில டைம் 40 மாறுது பாரு. ஸோ எப்போ வந்துட்டு இது வேல்யூஸை ஆர்டரை சேஞ்ச் பண்ணணுன்னே சொல்ல முடியாது. அதனால தான் இது அன்ஆர்டர்டு கலெக்ஷன் சொல்கிறாங்க. அன்சார்ட்டட் ஆர் அன்ஆர்டர்ட். இப்போது 60 கொடுத்தோன்னா பாருங்கள், 40 ஃப்ரண்ட்லேயும் 60 லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கண்ணாப்புனான்னு ஏதாவது ஆட் பண்ணும். அதனால தான் இது அன்ஆர்டர்டு, அன்சார்ட்டட்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். என்னென்னா எஸ் டாட் ஆடுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 15 ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணுவோம். 15 ஆட் பண்ண பிறகு எகெயின் ஒரு வாட்டி எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் 50 இல்லை, செகண்டில் 50 ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ரிமூவ் பண்ணுன்னா டிஸ்கார்டுன்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இதில் 30யை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 30 ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ ஆட்னா எலமெண்ட் ஆட் ஆகிடும், டிஸ்கார்ட்னா எலமெண்ட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போது லெங்த் ஆஃப் எஸ் கூட ட்ரை பண்ணலாம். லெங்த் ஆஃப் எஸ்ன்னு சொன்னால் செட்டோட லெங்த் பிரிண்ட் ஆகும். இப்போ மேக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் ஆகும் 60. மின்னு சொன்னால் மினிமம் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போது செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மேக்ஸில் பார்த்துருப்போம்ல, அது இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 2 செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டில் ஆட் நம்பர்ஸ் 5 ஆட் நம்பர்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள 5 ஆட் நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். S2ன்னு ஒரு செகண்ட் செட்டில் 5 ப்ரைம் நம்பர் வச்சுருக்கேன். 2, 3, 5, 7, 11 அப்படின்னு. இப்போது இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணி முடித்த பிறகு யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் இது 3 கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ யூனியனுங்கிறது என்ன பண்ணும்? 2 செட்டையும் ஜாயின் பண்ணி டோட்டலாக பிரிண்ட் பண்ணிடணும். இப்போ டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிடும். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ண என்ன ஆகும்? 1, 3, 5, 7, 9. அதாவது 1, 2, 3, 5, 7, 9, 11 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வரும். இன்டர்செக்ஷனுங்கிறது 2 செட்டில் இருக்கிற காமன் ஐட்டம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். இப்போ 3, 5, 7ங்கிறது காமனாக அது வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இல்லாதது பிரிண்ட் ஆகும். ரெண்டுத்துலேயும் காமனாக இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா, எதை நம்ம ஃபஸ்ட்டு போடுறோமோ அதில் காமனாக இல்லாதது மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ 1, 9ங்கிறது இதில் செகண்ட் செட்டில் வரலை, அப்போ அது பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம S2 டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் S1ன்னு சொன்னால் 2ம் 11ம் S1 செட்டில் இல்லையா, அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பதில் சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா
இந்த மாதிரி யூனியன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுற பாருங்கள், அதே அவுட்புட் தான் வருது. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் செட் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும்.